ஓம் சாந்தி. 16/3/25 அவ்யக்த மகாவாக்கியம். பாபா ரொம்ப அழகான முரளி சொல்கிறார். அழகானது, சிந்திக்கக்கூடியது, நம்ம ஒன்று ஃபீல் பண்ணக்கூடிய மகாவாக்கியம். கம்ஜோர் संस्कारों को संस्कार कर सच्ची होली मनाओ, तब संसार परिवर्तन होगा. பலகீனமான பழக்க வழக்கங்களை, சன்ஸ்காரத்தை அழித்து உண்மையான ஹோலி கொண்டாடுங்கிறார். அப்போ உலகம் மாறிடும். என்ன சொல்கிறார் பாபா? உலகம் மாறணும்னா நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம், உலகம் எப்போ மாறும், சீக்கிரமாக உலகம் மாறணுமே பாபா. இன்னைக்கு பதில் வந்துட்டு, பலகீனமான எதெல்லாம் வீக்னஸ் இருக்கும் நமக்குள்ளார, அதை அழித்து எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, சன்ஸ்கார் பண்ணுங்கிறார். சன்ஸ்காரத்தை சன்ஸ்கார் பண்ணுங்க, அழித்து சாம்பலாக்குங்கிறார். அப்போ தான் உலகம் மாறும். आज बाप दादा अपने चारों ओर के राज दुलारे बच्चों को देख रहे. இன்று பகவான் தன்னுடைய நாலாபுறமும் இருக்கக்கூடிய ரொம்ப செல்ல குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கார். परमात्मा दुलार आप कोटों में कोई श्रेष्ठ आत्माओं को ही प्राप्त है. பகவானின் பரமாத்மாவின் அன்பு அரவணைப்பு, அந்த செல்லம் அன்பு என்பது கோடியில் ஒரு சில சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குது. हरेक बच्चे के 3 राज तख्त देख रहे. ஒவ்வொரு குழந்தைகளுடைய 3 ராஜ்ய சிம்மாசனத்தை பாபா பார்க்கிறார். 3 तख्त सारे कल्प में संगम पर ही बच्चों को प्राप्त होते हैं. பாபா சொல்றார், சிம்மாசனம் என்பது 5000 வருஷத்துல சங்கம யுகத்துல உங்களுக்கு தான் இது கிடைச்சிருக்குது, யாருக்கும் கிடைக்காத ஒன்று. திக்காய் தேரகே 3 தக்த். தெரியுதா பாபா சொல்ல வர்றது எதுன்னு? மனக்கண் முன்னாடி சிந்தனையில கொண்டு வரீங்களா? தெரியுதா? 1 புருக்குட்டி என்ற சிம்ஹாசனம், ஜிஸ் பர் ஆத்மா சமக்கு ரஹி ஹை. அதில் ஆத்மா அப்படியே ஜொலிப்பாக இருந்துட்டுருக்கு, ஜொலிச்சிட்டே இருக்கு. தூசரா தக் பரமாத்மா தில் தக்த். முக்கியமானது 2வது பரமாத்மாவின் உள்ளம் என்ற சிம்ஹாசனம், யாருக்குமே கிடைக்க முடியாத சிம்ஹாசனம். தில் தக்த் நஷீன் ஹோனா, பாபா சொல்றாரு, அதுவும் தில் தக்த் நஷீன், உள்ளம் என்பதும் ஒரு சிம்ஹாசனம் தானே உங்களுக்கு. தீஸ்ரா பவிஷ்ய விஸ்வத் தக்த். 3வது எதிர்காலத்தினுடைய விஸ்வ சிம்ஹாசனம், உலக ராஜ்ய சிம்ஹாசனம். சப்சே பாகியவான் பனே ஹோ தில் தக்த் நஷீன் பன்னை சே. பாபாவுடைய உள்ளம் என்ற சிம்மாசனத்தை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலியாகவே ஆயிடுறீங்க. ஏ பரமாத்மா தில் தக்த் அப் தக்தீர்வான் பச்சோं को ही प्राप्त है. பரமாத்மாவுடைய உள்ளம் என்ற சிம்ஹாசனம் அதிர்ஷ்டசாலி குழந்தைகளுக்குத்தான் கிடைச்சிருக்குது. அதிர்ஷ்டசாலி குழந்தைகளுக்குத்தான் கிடைச்சிருக்குது. பவிஷ்ய விஸ்வகா ராஜ்ய தக்த் பிராப்த ஹோனாகி ஹே. எதிர்காலத்தில் கட்டாயமாக நமக்கு ஃபைனல் ஆயிடுச்சு. லேக்கின் அதிகாரி கவுன் பண்ணிட்டா, ஆனால் அதுக்கு அதிகாரியாக யார் ஆகிறது? இஸ் சமய ஸ்வராஜ்ய அதிகாரி பண்ணிட்டா. இந்த நேரம் சுயத்தை யார் ஆள்றாங்களோ அவங்க தான் விஸ்வத்தை ஆள முடியும். ஸ்வராஜ்ய நகி விஸ்வகா ராஜ்ய பி நகி. சுயத்தை ஆள தெரியலன்னா உலகத்தையும் ஆள தெரியாது. इस समय स्वराज्य अधिकारी द्वारा ही विश्व राज्य प्राप्त होता. இந்த நேரம் உங்கள் மேலே நீங்கள் ஆட்சி செய்து உலக ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். विश्व के राज्य के सर्व
சன்ஸ்கார் இஸ் சமை பன்தே. விஸ்வ ராஜ்யம் செய்யக்கூடிய சன்ஸ்காரம் இந்த நேரம்தான் உங்களுக்கு கிடைக்குது. हरेक अपने को सदा स्वराज्य अधिकारी अनुभव करते हो. சுயராஜ்ய அதிகாரி அப்படிங்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? பவிஷ்ய ராஜ்ய கா காயன் ஜான்தே ஹோனா. எதிர்கால ராஜ்யத்தை பற்றி உங்களுக்கு மகிமை தெரியும் இல்லையா? ஏக் தரம் ஏக் ராஜ்ய लॉ ஆர்டர் सुख शांति संपत्ति से भरपूर राज्य याद आता है ना. எதிர்கால ராஜ்யம் எப்படி இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்கிறோம்? ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம், ஒரே பாஷை, லா அண்ட் ஆர்டர் படி எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக நடக்கும். சுகம், சாந்தி, எல்லா விதமான செல்வ செழிப்பு நிறைந்த, அனைத்திலும் நிறைந்த ஒரு உலகம்தான் அதுன்னு அப்படியே வர்ணிக்கிறீங்க இல்லையா? கித்தனை பார் ஸ்வராஜ்ய விஸ்வராஜ்ய கியா. எத்தனை முறை கல்பா கல்பா கல்பா, எத்தனையோ கல்பா. சுயராஜ்யமும் செஞ்சுருக்கீங்க, விஸ்வராஜ்யமும் செஞ்சுருக்கீங்க. யாதுகே கித்தனை பார் கியா. நினச்சி பார்க்க முடியுதா எத்தனை முறை நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு எண்ண முடியுமா? கிளியர் யாதுகே, தெளிவாக மனசில் இருக்குதா? யாது கர்ணேசே யாது ஆத்தாஹே. நீங்கள் நினச்சி பார்த்தா தான் அந்த நினைவு ஏற்படுது. கல் ராஜ்ய கியாத்தா, ஒரு கல் ராஜ்ய கர்ணா. நேற்று ராஜ்யம் செஞ்சுங்க, இன்னும் மறுபடியும் நாளைக்கு ராஜ்யம் செய்ய போகிறீங்க. ஐசே ஸ்பஷ்ட ஸ்மிருதி ஹே. இப்படி தெளிவான நினைவு உண்டா, வருதா? ஸ்பஷ்ட ஸ்மிருதி உஸ் ஆத்மா கோ ஹோகி ஜோ அபி சதா ஸ்வராஜ்ய அதிகாரி ஹோகா. தெளிவாக யாருக்கு வரும்னா, யார் சுயத்தின் மீது ராஜ்யம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸ்வராஜ்ய அதிகாரி ஹோ. பாபா மறுபடியும் கேட்குறார், மனசுக்கு நீங்கள் அதிகாரியா? சன்ஸ்காரத்துக்கு நீங்கள் அதிகாரியாக இருக்கீங்களா? சதா ஹோ யா கபி கபி. எப்போதுமே நீங்கள் சுயராஜ்ய அதிகாரியா இல்லை அவ்வப்பொழுது மட்டும்தான் ராஜ்ய அதிகாரியாக இருக்கீங்களா? சதா ஸ்வராஜ்ய அதிகாரி ஹோ. எப்போதுமே ஸ்வராஜ்யத்தை நீங்கள் செய்யக்கூடியவங்களாகவே இருக்கணும். மனசு உங்களை ஏமாற்றக்கூடாது, மனசுக்கு நீங்கள் அடிமையாகக்கூடாது, எண்ணத்துக்கு அடிமையாகக்கூடாது, வார்த்தைக்கு அடிமையாகக்கூடாது. ஜெயிக்கணும். இந்திரியங்களை வெல்வது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. பாபா ஈஸியாக நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. राज्य अधिकारी अर्थात रॉयल फैमिली में जन्म अधिकारी, राज्य अधिकारी. राज्य अधिकारी அப்படின்னா அதுவும் பெரிய விஸ்தாரமானது. பாபா சொல்கிறாங்க, ராயல் ஃபேமிலியினுடைய राज्य अधिकारी. तख्त पर तो थोड़े बैठे होंगे ना, वहाँ जितना तख्त अधिकारी तो समान उतना ही रॉयल फैमिली के भी हैं. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இங்கே சுயத்தை ஆள்றோம் அந்த அளவுக்கு அங்கே விஸ்வத்தில் எல்லாரையும் ஆட்சி பண்ண முடியுங்கிறார். பெரிய ராஜ்யம் கிடைக்குங்கிறார் பாபா. எவ்வளோ இங்கே நீங்கள் சோமானம் அந்த அளவுக்கு அங்கே ராயல் ஃபேமிலி. பாப்தாதா ஹரேக்கு பச்சைக்கு சம்பூர்ண அதிகாரி பனாத்தே. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளையும் சம்பூர்ண அதிகாரியாக ஆக்குறார். பனை ஹோனா பக்கா. நீங்கள் ஆயிருக்கீங்க இல்லையா, உறுதி தானே? யா பனேங்க யா நகி பனேங்க கொஸ்டின் ஹே. நான் ஆயிருக்கனா ஆகுவனாங்கிற கேள்வியெலாம் இருக்கா? கபி கபி கொஸ்டின் உட்தா ஹே. பத்தா நகி பனேங்க யா நகி பனேங்க. இல்லை ஒரு சில நேரம் மட்டும் உங்களுக்கு கேள்வி வருதா? ஆயிருப்பனா என்னன்னு தெரியலையே, ஆயிருப்பேனா ஆகலையா தெரியலையே, சந்தேகம் வருதா? பன்னாகி ஹே, ஆகிதான் தீர வேண்டும். பக்கா ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? ஜிஸ்கோ பன்னாகி ஹே ஹாத் உட்டாவோ. கேட்குறார் பாபா, கண்டிப்பாக நான் விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகுவேன், ஆயிருப்பேன் அப்படின்னு உறுதி யாருக்கு இருக்கோ அவங்க கை உயர்த்துங்க. அச்சா, கிஸ் மாலா கே மன்கே பனேங்க. அப்போ நீங்கள் எந்த மாலையில் மணியாக போகிறீங்க? 108 வெற்றி மாலை 108 வந்துடுவீங்களா? யஹா தோ கித்தனை ஆயே ஹுயே.
இங்கே எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, டைமண்ட் ஹால் சபையில் எவ்வளோ பேர், பாபா குழந்தைங்க எவ்வளோ பேர் டோட்டல், 108 மணி எங்க. இப்போ எவ்வளோ புருஷார்த்தம் இருக்கணும், அதுக்கு பாபா சொல்கிறார். இவ்வளோ சுயத்தை ஆளணும். அப்போ நாம் 16,000 तो अच्छा नहीं लगता. பாபா சொல்கிற 16,000 மணி நல்லா இல்லை அதில் வர்றது. 16,000 ஜாயங்கே கியா, 16,108 வர்றது நல்லா இருக்கா என்ன உங்களுக்கு? நகி ஜாயங்கேன்னா வரமாட்டீங்கல்ல. ஒரு நிக்ஷித் ஐசா அனுபவகே 108 தான் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அந்த அனுபவம் செய்கிறீங்களா? அப்பா எவ்வளோ விஷயம் பாருங்கள். அப்போ அந்த அளவுக்கு சுய ராஜ்யம் இருக்கணும். இந்திரியத்துக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. மனம், புத்தி, சமஸ்காரம் மூன்றுக்கும் ராஜா. சத்யுகே ராஜ்யக்கு மகிமா கியா ஹே? சத்யுக ராஜ்யத்தோட மகிமை தெரியுமா உங்களுக்கு? அகண்ட் சாந்த், எல்லையற்ற அமைதி. அட்டல் சாந்த், அசைக்க முடியாத அமைதி. சம்பன்னதா, எல்லாமே நிரம்ப பெற்ற நிலை. संपत्ति से क्या होता? संपन्न होता. சம்பத்தின்னா என்ன? எல்லாமே நிரம்பியிருக்காங்க. சர்வகுண், சர்வ சம்பத்தி. எல்லா செல்வங்கள்னா என்னென்ன செல்வங்கள்? குண் சக்தியா, குணங்களும் சக்திகளும் நிரம்பியிருக்கு. ஞானிய சம்பத்தி ஹே, ஞானம் கூட ஒரு செல்வம் தான். உஸ்கி நிஷானி கியா ஹோகி, அதோட அடையாளம் எப்படி இருக்கும்? அகர் மே சம்பத்தி மே சம்பன்ன ஹூ, உஸ்கி நிஷானி கியா? எல்லா செல்வங்கள் நான் நிரம்பி இருக்கேன்னா என்னோட அடையாளம் எப்படி இருக்கும்? சந்துஷ்டதா, எப்போதுமே எனக்கு எப்படி இருக்கும்? திருப்தி இருக்கும். சர்வ பிராப்தி கா ஆதார் சந்துஷ்டதா. பாபா சொல்ற எல்லா பிராப்திகளுக்கும் ஆதாரம் திருப்தி. அசந்துஷ்டதா அப்பிராப்தி கா சாதன் ஹே. அதிருப்தி என்பது பாபா சொல்றார் எப்போ ஏற்படுது? திருப்தியற்ற நிலை எப்போ ஏற்படுதோ அப்போ அதிருப்தி இருக்குது. திருப்தியற்ற நிலை எப்போ இருக்கோ அப்போ அங்கே பிராப்தியினுடைய குறைவு இருக்குது. तो चेक करो, एक भी विशेषता की कमी तो नहीं होनी चाहिए. ஒரு விசேஷ தன்மை கூட இல்லாமல் போயிடக்கூடாது. எல்லாமே நிரம்பி இருக்கணுங்கிறார் பாபா. அப்படி இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுடைய ராஜ்யம் அகண்ட ராஜ்யமாக இருக்க முடியும். अच्छा वरदानम, संकल्प और बोल के विस्तार को सार में लाने वाले अंतर्मुखी भव. சங்கல்பம், எண்ணம், சொல், இது ரெண்டோட விஸ்தாரத்தை சாரமாக மாற்றக்கூடிய अंतर्मुखी आகுங்கள். व्यर्थ संकल्पों को विस्तार को समेटकर सार रूप में स्थित होना तथा मुख्य आवाज के व्यर्थ को समेटकर समर्थ अर्थात सार रूप में ले आना, यही है अंतर्मुखता. பாபா அழகா சொல்றார், அந்தர்முகத்தான எண்ணெய், வீண் எண்ணத்தோட விஸ்தாரத்தில் போகிறது, அதை சுருக்கி சாரமாக கொண்டு வாங்க. உங்கள் வாயிலிருந்து சப்தங்கள் கூட வேஸ்ட்டை பற்றி வரவே கூடாது. கண்ட்ரோலிங் பவர் இருக்கணும். அந்த அளவுக்கு அடக்கிக்கணும், உள் வாங்கணும். அதாவது சாரம் மட்டும்தான் வெளியில் வரணும். இதுக்கு பேர் தான் अंतर्मुखता. इसे अंतर्मुखी बच्चे ही साइलेंस की शक्ति द्वारा भड़कती हुई आत्माओं को यही ठिकाना दिखा सकते. அப்படிப்பட்ட அந்தர்முகியுடைய சைலன்ஸ் பவர் இருக்கக்கூடிய ஆத்மாக்களே, அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு உண்மையான அந்த அடைகளத்தை கொடுக்க முடியும். साइलेंस की शक्ति अनेक रूहानी
ரங்கத் திக்காத்தி ஹை. சைலன்ஸ் பவர் வந்து அநேக ஆன்மீக நிறத்தை வெளியாக்குது. साइलेंस की शक्ति से हर आत्मा के मन का आवाज इतना समीप सुनाई देता. சைலன்ஸ் பவர் என்ன பண்ணுது, பல குணங்களை வெளிப்படுத்துது. அது மட்டும் இல்லை, பிறர்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணங்களையும் மானசீகமான ஒரு சப்தத்தை கூட பக்கத்தில் கேட்குற மாதிரி கிரகிக்கக்கூடிய சக்தி அந்த சைலன்ஸ் பவருக்கு இருக்குது. ஜெய்சே கோய் சம்முக்கு போல் ரஹா, தெளிவாக இருக்குதான். எப்படி நம்ம எதிரில் தெளிவாக ஒருத்தவங்க பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிறருடைய ஆழ் மனதின் சப்தத்தை தெளிவாக காண்பிக்குது. ஸ்லோகன். स्वभाव संस्कार संबंध संपर्क में लाइट रखना अर्थात फरिश्ता बनना. சுபாவம், சம்ஸ்காரம், சம்பந்தம், தொடர்பு இதிலெல்லாம் இலகுவாக இருப்பதே ஃபரிஷ்தா ஆகுவதாகும். பாபா வியக்த இஷாரா சத்தியத்தை பற்றி சொல்கிறாங்க. சச்சி தில்வாலே சத்தியவாதி பச்சே, உண்மையான உள்ளன்பு உடையவர்களே சத்தியவாதி குழந்தைகள். सत्यता की महानता के कारण सेकंड में बिंदु स्वरूप बाप को याद कर सकते. சத்தியத்தின் மகான் சக்தி இருப்பதால் செகண்டில் புள்ளி ஆகி நான் ஆத்மா பிந்து பாபாவை நினைவு செய்ய முடிகிறது. सच्ची दिल वाले सच्चे साहेब को राशि करने के कारण बाप की विशेष दुआओं की प्राप्ति के कारण समय प्रमाण दिमाग युक्तियुक्त यथार्थ कार्य स्वतः करता है. பாபா அழகாக சொல்கிறார், உண்மையான உள்ளம் யாருக்கு இருக்கோ அவங்க பகவானையே ராசி பண்ணக்கூடிய காரணத்தினால ஸ்பெஷலாக ஆசீர்வாதங்கள் பெறக்கூடியவர்களாகவும் நேரத்தின்படி அவங்களுடைய உள்ளம் யுக்தியாக யதார்த்த காரியத்தை செய்கிறாங்க. क्योंकि புத்திவானோं की புத்தி बाप को राशि किया हुआ है ना. புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் பாபாவே நீங்கள் ராசி பண்ணிடுறீங்கன்னா உங்கள் புத்தி அப்போ எப்படி யதார்த்தமாக வேலை பண்ணும். அவ்வியக்த இஷாரா பாருங்க, எவ்வளோ புத்தி மட்டும் பாபாட்ட எப்போதுமே ஈடுபட்டுட்டே இருக்கணும். இதை மட்டும் நம்ம வரமா தினம் தினம் கேட்கணும் நம்ம. ஓம் சாந்தி.